தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கேரள மாநிலம் திருவனந்தபுரம், கொல்லம், ஆலப்புழா, எர்ணாகுளத்தில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், எந்த அளவிற்கு மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்து முன்னெச்சரிக்கையை வழங்கியிருக்கிறது? கேரள மாநிலத்தின் இந்தந்த மாவட்டங்கள் எந்த அளவிற்கு மழையை எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றன? அரசு நிர்வாகம் எந்த அளவுக்கு தயாராக இருக்கின்றது? சொல்லுங்க மோகன். கேரளாவை பொறுத்த அளவில் தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் என்பது கடந்த சில வாரங்களாக மிக மிக குறைந்திருந்த நிலையில் மீண்டும் 7 நாட்களுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என வானிலை மையம் ஒரு எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் மாநிலத்தை பொறுத்த அளவில் திருவனந்தபுரம், கொல்லம், ஆலப்புழா, அதே போன்று எர்ணாகுளம் போன்ற மாவட்டங்களில் வரும் 3 மணி நேரத்துக்கு கனமழை என்பது பெய்யும் எனவும், தொடர்ச்சியாக எர்ணாகுளம், இடுக்கி, திருச்சூர், கண்ணூர், காசர்கோடு போன்ற மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமின்றி திருவனந்தபுரம், கொல்லம், அதே போன்று ஆலப்புழா, பத்தனந்திட்டா உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கின்றன. இது மட்டுமின்றி கேரளா கடற்கரையை பொறுத்த அளவில் கடல் சீற்றம் என்பது ஆக்ரோஷமாக அலை எழும் எனவும், இதே போன்று சூறை காற்று வீசும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் லட்சத்தீவு, அதே போன்று கேரளா கடல் பகுதிகளில் மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க செல்லக்கூடாது எனவும் ஒரு எச்சரிக்கை என்பது வானிலை மையம் விடுத்திருக்கிறது. கேரளாவை பொறுத்த அளவில் தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் என்பது இந்த வருடம் முன்பாகவே பெய்ய துவங்கியது. இதன் காரணமாக பல அணைகளிலும் சரிதான், அதே போன்று நீர்நிலைகளிலும் தண்ணீர் இருப்பு என்பது அதிகரித்திருக்கிறது. தொடர்ச்சியாக வரும் நாட்களில் மழை என்பது பெய்ய துவங்கினால் அந்த மழை நீரை உபரி நீராக திறந்து விடவும் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கும் அணைகளும் சரிதான், அதே போன்று நீர்நிலைகளுக்கும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் சரிதான், அதே போன்று பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் அந்தந்த பகுதிகளுக்கு சென்று கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். கடந்த சில வாரங்களை பார்க்கும்போது மழையின் தாக்கம் என்பது மிக மிக குறைந்திருந்த நிலையில் மீண்டும் வரும் 7 நாட்களுக்கு கனமழை தொடரும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் இன்றைய தினம் ஒரு சில மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் வரும் 7 நாட்களுக்கும் ஒரு சில மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை, அதே போன்று மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக மழையின் தாக்கம் என்பது மேலும் அதிகரிக்க ஒரு வாய்ப்பு என்பது இருப்பதால் ஒவ்வொரு பகுதிகளிலும் மாநில அரசை பொறுத்த அளவில் கண்காணிக்கப்பட்டு தீவிரமாக அந்த முன்னேற்பாடு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். மோகன், விரிவான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ரமேஷ்குமார்.